இந்த கார்ல 4 பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கிளிக்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ல பாத்தீங்கன்னா அப்ரோச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கிங்ல இருக்கும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கார்ஸ் நம்ம வந்து இருக்கிற இடத்துல பார்க் பண்ணிட்டோம்னா நம்ம கார் எங்க இருக்குன்னு நமக்கு உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த டைம்ல இந்த ஆப்ஷன் நீங்க வந்து உங்க கார்ல எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் 90 செகண்ட்ஸ் சொல்லி அது வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் வேணுமோ நீங்க அதுல வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஆன்ல இருக்கும்போது நம்மளுடைய ஸ்மார்ட் கீ மூலமா அன்லாக் பண்றப்போ இந்த லைட் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆன்லேயே வந்து இருக்கும். அதை வச்சு நம்ம கார் எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம கார் கிட்ட போயிடலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்ல பாத்தீங்கன்னா 4 இடத்துல வந்து கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க, ரியர்ல கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய ரைட் சைடு மிரர்லயும் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு மிரர்லயும் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த கேமரா மூலியமா நம்ம 360 டிகிரியில நம்ம காரை வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த 4 கேமராஸ் மூலியமா 2Dலயும் நம்ம பார்த்துக்கலாம், 3Dலயும் நம்ம பார்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ரைட்ல மட்டும் பார்க்கணும்னா ரைட்ல மட்டும் பார்த்துக்கலாம், லெஃப்ட்ல மட்டும் பார்க்கணும்னா லெஃப்ட்ல மட்டும் கூட நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சோலோவா டிரைவ் பண்றவங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஸ்பீட் சென்சிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. நம்ம டோர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு கார் மூவ் ஆகியிருக்கும். பட் ஆனால் நம்ம டோர்ல இருக்கக்கூடிய லாக்கை வந்து லாக் போட்டிருக்க மாட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த கார் மூவ் ஆக ஆரம்பிச்ச உடனே 4 டோர்னுடைய லாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிக்கும். அதுதான் இந்த ஸ்பீட் சென்சார்னுடைய பெனிஃபிட்ஸ்.